ஜெரமா ஜெரமா எங்கடா தொலைஞ்ச? என்ன சார்? என்ன நொன்ன? ஆடிட்டோரி நிறைஞ்சு வழியுது. மணி வேற 6 ஆகுது. இன்னும் ஒரு ஆர்டிஸ்ட் கூட காணுமேடா. கவலைப்படாதீங்க சார், நம்ம ஆர்டிஸ்ட்லாம் கரெக்டா 6:15 மணிக்கு டான்னு வந்து நிப்பாங்க. ஏன்டா கவலைப்படான்ற? நான் கவலைப்படாம நீ ஏன்டா கவலைப்படுவேன்? மெட்ராஸ் சிட்டிக்கு எதுக்காடா வந்த? இல்ல நிறைய நாடகம் போட்டு பெரிய சினிமா டைரக்டர் எல்லா ஜனங்களும் என்ன ஆகா ஓன்னு போன்னு சொல்லி தானே வந்தேன். என்ன எந்த நாயாலும் மதிக்குதாடா? ஏன்டா டேய், ராமா அன்னைக்காவது நம்ம ஆர்டிஸ்ட்லாம் கரெக்ட் ஆயிட்டு வராண்டாமா? அவருக்கு லீவு கிடைக்கல சார். பாலு சாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மேக்கப்போட பஸ் ஏறி நேரா மேடைக்கு வந்துடுறாங்களா சார்? நம்ம ரவி குரூப்லாம் என்ன ஃப்ளைட்ல வராங்களா? ரவி சாரும் ஃப்ரெண்ட்ஸும் கார்ல வராங்க சார். டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். சால்ரைட். நம்ம லேடி ஆர்டிஸ்ட் ஜில் ஜில் வாட் ஹேப்பன்ட் ஹியர்? போங்க சார், வெக்கமா இருக்கு. உனக்கு எதுக்குடா வெக்கம்? அது இல்ல சார், அவங்க அக்கா சொருப சுந்தரிக்கு சீமந்தம்மா, அதை முடிச்சிட்டு மேக்கப் போட நேரா மேடைக்கு வந்துடுறாங்களா? ஜெயராமா, ஒரு நடிகரையும் காணவிடா. எனக்கு பிளட் பிரஷர் ஏறுதுடா. உங்களுக்கு ஏது பிளட்? ஏன் வீணா ஏன் இந்த வயசுல டென்ஷன் ஆவறீங்க? உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஜெயராமா, எல்லா நடிகர்களும் வந்துருவாங்களா? எல்லாம் கரெக்டா வந்துருவாங்க சார். எல்லாம் நல்லா நடக்கும். இருங்க, வந்துடுறேன் வந்துடுறேன். இன்னும் காணுமே. ஜெயராமா ஜெயராமா ஜெயராமா, ஜனங்கள உள்ள ஒரே கலாட்டம் பண்றாங்களா? பெரிய ரகல ஐடம் இருக்கு சார். ஒண்ணு கவலைப்படாதீங்க, பாலு சாரும் கோஷ்டியும் வந்துட்டு இருக்காங்க. நான் போய் முதல் மணி அடிச்சிடறேன். இருக்கிறது ஒரே மணி, முதல் அரிசை. அது சரிடா, நம்ம ஜில்ஜில் ராணி இன்னும் காணுமடா. சார், இவங்களை வச்சு முதல் சீனை முடிச்சிருவோம். அதுக்குள்ளேயே ஜில் ஜில் வந்துருவாங்க சார். அப்படிங்கிற சார், ஒரு ஸ்மால் டவுட். வாட் 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 வாட்? நாம என்ன டிராமா போடுறோம்? வெங்கட்ராமா. ஐயோ ஐயோ, வெங்கட்ராமன் கேட்க நேரம் ஆனது தெரியல சார். பாலு கோஷ்டி பஞ்சபாண்டர் வேஷத்துல வராங்கடா. ஆமா சார். கவலைப்படாது, இன்னைக்கு டிராமா மகாபாரதம். சார், எப்படி சார் மகாபாரதம் போட முடியும்? பாஞ்சாலியா நடிக்க வேண்ட ஜில் ஜில் இன்னும் வாட்லியஸ் போடா முண்டோ. அதுக்குதான் நீங்க முதல் சீன் கார்டு சீன் போட சொல்லிருக்கேன். சூப்பர் சார். வாங்கடா வாங்கடா. என்னங்கடா ஆடி அசைச்சிட்டு வரீங்க? ஜில் ஜில் வந்துச்சா? இதுல ஒண்ணும் குறைச்சில்ல. பாஞ்சாலி வேஷம் பேரு ஜில் ஜில் இன்னும் வரலடா. அப்புறம் விழுப்புரம் போய் பாஞ்சாலி காட்டுல தேடுங்க. போகடா. வாங்க வாங்க. தர்மா இங்க வா. தபார், இந்த நாடகம் முடியறதுக்கு நீ தண்ணி போடக்கூடாது. போன நாடகத்துக்கு ஒழுங்கான சம்பளம் இல்ல. என்ன சார், போன நாடகத்துக்கு சம்பளம் தரலன்னு மானத்தை வாங்குறான். இந்த நாடகத்துக்கு மட்டும் சம்பளம் தரப்பனா? போடா டேய். அப்படியா? அண்ணா, எப்போதும் பொறுமை பொறுமை என்று பேசியே எங்கள் பராக்கிரமத்தை மழுங்கச் செய்து விட்டீர்கள். காட்டிற்கு வந்ததும் இல்லாமல் இப்பொழுது பாஞ்சாலியை தேடும்படி ஆகிவிட்டது. ஆமண்ணா, அதற்கு தான் அப்பொழுதே சொன்னேன், துரோகிகளையும் அவர் கூட்டத்தாரையும் அப்பொழுதே ஒழித்து விடுகிறேன் என்று. அவசரப்படாதே அர்ஜுனா, விதிவெளிப்படித்தான் யாவும் நடக்கும். தர்மத்தை மீறி நாம் ஒரு நாளும் நடக்கக்கூடாது. தர்மத்தின்படி நடந்து நாம் கண்டது என்ன? பாஞ்சாலியை காணாமல் விட்டதான் மிச்சம். இப்போதாவது சரி என்று சொல்லுங்கள். அந்த துரோகி கூட்டத்தாரை ஒழித்து கட்டிவிட்டு வருகிறோம். பொறுமையாக இரு தம்பி. காட்டில் முதலில் நாம் பாஞ்சாலியை தேடுவோம். வாருங்கள் வாருங்கள். பாஞ்சாலி இல்ல ஒரு சீன் ஒட்டியாச்சு. அடுத்த சீன் என்னடா பண்றது? என்ன பண்றது? சார், ரவி சாரும் கோஷ்டியும் சூரன் சிவன் வேஷத்துல வராங்க சார். இதனடா புது தலைவலி?
கவலை விடுங்க சார். ஜில் ஜில் வரதுக்குள்ள இவங்கள வச்சு இன்னொரு சீனையும் நடத்திடலாம். அப்படிங்கிற பரமசிவம் உனக்கே நியாயமா இருக்கா? அண்ணே கொஞ்சம் டிராபிக்ல லேட் ஆயிடுச்சு. இவங்களை என்ன பண்ண சொல்லலாம்? அதே கார்டு சீன் இருக்கட்டும். இவங்கள போய் ஏதாவது பண்ண சொல்லு. போ போ போய போய. நீ சம்பளம் கிடையாது போ. ரோட்ல ஒரு நாய் விட்டுருக்காது. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. உன் பக்திக்கு மெச்சினோம். நீ வேண்டும் வரம் யாது? தாங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன குறை தேவா? பரவாயில்லை. நீ வேண்டும் வரம் யாது? தேவா, நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் பஸ்பமாகிவிட வேண்டும். அப்படியே ஆகட்டும். தேவா, உமது வரம் பலிக்குமா? சர்வலோகத்தையும் ஆட்டி படைக்கும் என் மேலா உனக்கு சந்தேகம்? உமது வரத்தின் மீது சந்தேகம் இருந்தால் பரீட்சித்து பாரே. பரிசித்து பார்க்கலாமா? வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்க பார்க்கிறாயே, இது நியாயமா? இந்த உலகத்துல என்னை விட மேலானவனோ பலசாலியோ யாரும் இருக்க கூடாது, இருக்கவே விட மாட்டேன். ஏன் இந்த ஓட்டம்? தாங்களுக்கும் தாட்சாணிக்கும் மீண்டும் ஏதாவது பிரச்சனையா? நாராயணா, தவறுதலாக ஒருவனுக்கு தலையை தொட்டால் பஸ்மமாகும் வரம் கொடுத்து விட்டேன். அவன் என்னையே பதம் பார்க்க துணிந்து விட்டான். தயவு செய்து காப்பாற்றுங்கள். அவன் என் துரத்தி வருகிறான். கவலைப்படாதீர்கள் தேவா. நான் மோகினி அவதாரம் எடுத்து தாங்களை காப்பாற்றுகிறேன். சற்று மறைந்திருந்து பாருங்கள். சார், பத்மாசுர பட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான் சார். நான் தான் பட்டை சொன்னேன் சார். இந்த பட்டடா, இந்த சீன் முடிஞ்சு போச்சா? அது சரிடா. மோகினி வேஷம் போட்டு ஜில் ஜில் இன்னும் காணுமேடா. சார், நம்ம ஜில்ஜில் இல்லாம உங்க ஜில்ஜில் இல்லாம நாடகமே கால கட்டல சார். சார், ரவி சாரும் அவர் மச்சானும் ராமர் லட்சுமண வேஷத்துல வராங்க. என்னடா நடக்குதுங்க? இல்ல என்னடா நடக்குதுங்க? டைரக்டர்னா எனக்கே தெரியாம ஆளாளுக்கு ஒரு வருஷத்துல வரீங்க. ஐயோ, நானே குழப்பத்துல இருக்கேன். இல்ல, இந்த ரெண்டு பேர்களும் சம்பந்தம் இல்லாம ராமலட்சுமி வருஷத்துல வராங்க. ஆமா, இந்த பயல்களுக்கு ராமாயண நாடகம்னு எந்த மடையில சொன்னா? நீங்க தான் சார் சொன்னீங்க. வேண்டா, நீ செய்யறதும் செஞ்சுட்டு என் மேல பயப்படுற ஒண்ணு. ஓடாட வயசான காலத்துல ஓட ஓடாடே. என்ன தூக்குடே, என்ன தூக்குடே. ஏன் சார் வீணா இந்த வயசுல டென்ஷன் ஆவீங்க? கைய கொடுங்க. வாங்க வாங்க. அப்படிதான் அப்படிதான். என்ன சார் ஆச்சு? இந்த டிராமா நல்லபடியா முடியுதோ இல்லையோ, அதுக்குள்ள என் கதை முடிஞ்சிடும் போல இருக்கடா. அப்படிலாம் நடக்காது சார். டிராமா சூப்பரா நடக்கும் சார். அது சரி, சீதையா நடிக்கிற நம்ம லேடி ஆர்டிஸ்ட் ஜில்ஜில காணமடா. ஜில்ஜில்னா ஏன் சார் சொல்ல விடுறீங்க? சார், யாருக்கும் தெரியாத ரகசியத்தை நான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன். சீதைய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். எப்படி சார் சீனு? சூப்பரோ சூப்பர். நீ என்ன பண்ற? உடனே ஆடிட்டர் உள்ள போய் சீன் கரெக்டா சொல்லி அதே சீன் கூட சொல்லு. இந்த ராமர் லட்சுமி ரெண்டு பேரும் சீதையை தேடி அலையட்டும். ஓகே சார். அண்ணே, ஜில்ஜில் வந்துருச்சா? சாப்பிட்டு 3 நாள் மாணவன் நடிக்கிறான். சீதையை ராமன் தூக்கிட்டு போயிட்டான், ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். நீ உள்ள போய் தேடு. அண்ணா, கண்ணாடி கழட்டினா அவனுக்கு கண்ணு தெரியாது, அப்புறம் சரியா நடிக்க மாட்டான். ஆமா, கண்ணாடி போட்டவனு சரியா நடிச்சிருப்பான். டேய், இது புறார் வேஷம்டா, கண்ணாடி இருக்க கூடாது. அப்படியா? சரி சரி வாங்க. தம்பி லக்மணா, சீதையை பொறுப்போடு பார்த்துக் கொள்ள சொல்லி சென்றும் இப்படி பொறுப்பில்லாமல் இருந்து விட்டாய். நான் என்ன செய்யட்டுமண்ணா? நான் எவ்வளவு சொல்லி அந்நியர் கேட்கவில்லையே. தாங்கள் ஆபத்து இருப்பதாகவும் என்னை உதவி கழப்ப குரல் வந்ததே. ஆம் தம்பி, அது அந்த மாயமான் மாரிசன் வேலை. என்னை ஒரு ஆபத்தும் அண்டாது என்று உனக்கு நன்கு தெரியும் அல்லவா? ஆமண்ணா, அதை நான் நன்கு அறிவேன். அந்நியார் என்னை பேசக்கூடிய வார்த்தைகளால் பேசிவிட்டார்களே, நான் என்ன செய்வது? புரிகிற லக்மணா, முதலில் சீதையை யார் தூக்கி சென்றார்கள் என்று இந்த காட்டில் நாம் தேடுவோம். வா. நம்ம கதனை ஜில்ஜில் இன்னும் காணுமேடா. அவன் வர நம்ம எந்த நேரத்தையும் முடிக்க முடியாதடா.
முடியாது சார். ஏன்டா முடியாது? முடியாது சார். ஏன்டா முடியாது? முடிக்க முடியாது சார். ஏன் முடிக்க முடியாது? எதுக்கு சார் முடிக்கணும்? அங்க பாருங்க, பாஸ்கர் விஸ்வாமித்திரர் வேஷத்துல வந்துட்டு இருக்காரு. அவர் போய் காட்டுல தவ இருக்கிறதுக்குள்ள மேனக்கா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தவத்தை கெடுத்தா போதும்ல. வாங்க, சீக்கிரம் வாங்க சார். ஐயா அண்ணன் நடந்துட்டு வரான். இவன்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட். ஏன்டா லேட்டுன்னு கேட்டா முறப்பான். இவனை விட்டா நமக்கு வேற கதியும் கிடையாது. வாங்க. மங்களம் உண்டாக. எந்த மங்களம்? அவர் சின்ன ஒரு சுமார் சார். நீங்க உள்ள போய் வதம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. வாங்க வாங்க. நல்ல நடிகர். வாங்க உள்ள போங்க. பெரிய பிரம்மரிஷி நடப்பு. ஓம் நமச்சிவாய், 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 ஓம் நம. டேய் ஜெயராமா, விஸ்வாமித்திர கிளைமேக்ஸ் போயாச்சுடா. இன்னும் மேனகே காணமேடா. ஏண்டா நீ ஜில்ஜிலுக்கு ப்ரோகிராம் சொன்னியா? 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 சார் கோச்சுக்காதீங்க சார், கொஞ்சம் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். எனக்கு ஒண்ணும் கோபம் இல்ல. நீ கரெக்ட் எடுத்து வந்துருன்னு இப்பதான் இந்த மரியாதை சொல்லிட்டு இருந்தேன். போய் சொல்லாதீங்க சார். சுமாரா ஜில் ஜில் உள்ள போ. விஸ்வாமித்திர தவம் பண்ணிருக்கா, நீ போய்க்கலாம். கழுத்துக்கிட்ட போதும், நீ வாமா. விடமாட்டானே. என் தவத்தை கலைத்தது யார்? கட்டழகுமிக்க இந்த மங்கைதான் என் தவத்தை கலைத்ததோ? மதிவதனமும் கட்டுடலும் என்னை இவள் பால் இழுக்கின்றதே. ஐயகோ, என் செய்வேன்? காமத்திற்கு முன் என் தவம் அனைத்தும் வீணானது. பெண்ணே, உன் வேல்வழி வீச்சால் என்னை குத்தி கொள்ளாது. மதிமுக ஒளியால் என் தேகத்தை குளிரச் செய்யாது. போய்விடு இங்கிருந்து. போகத்தான் வேண்டுமா? இல்லை இல்லை, போகாதே. என்னை விட்டு போகாதே. என் மேல் இரக்கம் காட்டு. பருவ மங்கையே, உன் பவள செவ்வாயா என் மனம் குளிர பேசு. உன் அழகான இனிய கைகளினால் என்னை ஆறத் தழுவிக்கொள். தேனினும் இனிய உன் உதடுகளில் தேனாறு ஓடட்டும். கண்ணே, மணியே, மானே, தேனே, வா, அருகில் வா. அண்ணா, நம் சீதாப்பேட்டை யாரும் ஒரு துன்புறுத்தி